வணக்கம் மகர ராசி அன்பர்களே. 2026ஆம் ஆண்டுக்கான உங்கள் விரிவான மற்றும் துல்லியமான புத்தாண்டு ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 7.5 வருஷமா எப்பதான் விடியும், எப்பதான் இந்த கஷ்டங்கள் தீரும், நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களா? கண்ணீரோட காத்திருந்தீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்கான பொற்காலம் பிறந்துடுச்சு. ஆம், 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்கு 7.5 சனி விலகும் விடுதலை ஆண்டு. அது மட்டுமில்ல, ராஜயோகம் தரும் குருவின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆண்டு. இந்த வருஷம் கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்ய போகுது? தொழில்ல என்ன மாற்றம் வரும்? கையில காசு தங்குமா? குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுமா? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இப்படி உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஆடியோவில் டீட்டெயிலா ஜோதிட ரீதியா பதில் பார்க்க போறோம். முதல்ல இந்த 2026ஆம் வருஷத்தோட கிரக நிலைகளை சுருக்கமா ஆனா தெளிவாக பார்த்திடலாம். ஏன்னா பலன் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க ராசிநாதன், அந்த கர்மகாரகன் சனி பகவான் இந்த வருஷம் முழுக்கவே மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இது ஒரு அற்புதமான அமைப்புங்க. 7.5 சனி முழுசா 100% விலகிடுச்சு. 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம். சோ சனி பகவான் உங்களுக்கு இழந்த தைரியத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போறாரு. அடுத்ததா தேவகுருவான வியாழன். வருஷத்தோட ஆரம்பத்துல, அதாவது ஜனவரி முதல் மே மாசம் வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஆனா ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு மேல ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்க அவர் சும்மா இல்லைங்க, உச்சம் பெறுகிறாரு. இது மகர ராசிக்கு ஒரு மகா ராஜயோக காலம். 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் குரு உங்க ராசிய நேரடியா பார்க்கறாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு இந்த வருஷம் 100க்கு 100 பொருந்தும். ராகு பகவான் வருஷம் முழுக்க கும்பராசியில, அதாவது உங்க 2ஆம் இடமான தன ஸ்தானத்துல இருக்காரு. கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. வருஷ கடைசியில டிசம்பர் மாசம் ராகு உங்க ராசிக்குள்ளேயே வர்றாரு. சரி, இப்போ பொதுவான பலன்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களுக்கு ஒரு திருப்புமுனை. கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட அவமானங்கள், தோல்விகள், பொருளாதார நெருக்கடிகள், இது எல்லாமே இனி வரலாறா மாறப்போகுது. சனி 3ஆம் இடத்தில் இருப்பதாலே உங்களுக்குள் ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய எனர்ஜி எழுந்து வரும். எதையும் சாதிக்கலாம், யாரையும் எதிர்கொள்ளலாம்ங்கிற அசாத்திய துணிச்சல் வரும். எதைக் கண்டாலும் பயந்து ஒதுங்கின நீங்க இனி சிங்கம் மாதிரி சிலிர்த்து எழுவீங்க. உங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுற காலம் இது. அது மட்டுமில்ல, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை உங்க மேல படுறதால உங்க முகம் பொலிவடையும். சமூகத்துல உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை மற்றும் தொழில். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட். குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதால நல்ல சம்பளத்தோட கௌரவமான பதவி கிடைக்கும். இன்டர்வியூல நீங்க பேசுற பேச்சுக்கு அங்க இருக்கிறவங்க மயங்கிடுவாங்க. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வசந்த காலம். அலுவலகத்துல இத்தனை நாளா இருந்த அரசியல் குடைச்சல்கள் எல்லாம் பனியை போல விலகிடும். உங்க திறமைய இத்தனை நாளா அங்கீகரிக்காத மேலதிகாரிகள் இனி உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. ப்ரொமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாம் தானா தேடி வரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இது லாபகரமான வருஷம். சனி பகவான் 3லிருந்து தைரியத்தை கொடுப்பார். தொழிலை விரிவுபடுத்துற தைரியம் வரும். புது கிளைகள் திறக்கலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 7ல வர்றதால கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு
ரொம்பவே ஏத்த நேரம். புது பார்ட்னர்ஸ் வருவாங்க. அவங்க மூலமா பெரிய முதலீடு கிடைக்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகுவாங்க. அடுத்தது, எல்லாரும் எதிர்பார்க்கிற பணம், பொருளாதாரம். ராகு பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது பணஸ்தானத்தில் இருக்காரு. ராகுனா யாரு? பிரம்மாண்டத்தை குறிப்பவர். அதனால பணப்புழக்கம் சரளமா பிரம்மாண்டமா இருக்கும். எங்கிருந்தோ திடீர்னு பணம் வரும். வாராக்கடன் வசூலாகும். பூர்வீக சொத்து மூலமா பணம் வரலாம். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, அதே ராகு செலவுகளையும் இழுத்து விடுவார். பணம் வரும்போது அதை அப்படியே லிக்விட் கேஷாக கையில் வச்சிருக்காதீங்க. தங்கம், நிலம், பாண்டஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு முதலீடாக மாற்றிடுறது புத்திசாலித்தனம். ஷேர் மார்க்கெட் ட்ரேட்டிங்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேராசை பெருநஷ்டம். ஜூன் மாதத்துக்கு மேலே குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் விழறதால பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கும். பழைய கடன்களை எல்லாம் அடைச்சு தலை நிமிர்ந்து நடப்பீங்க. குடும்பம், உறவுகள், இதுதான் வாழ்க்கையோட ஆதாரம். ஜனவரி முதல் மே வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. நீங்கள் யதார்த்தமாக பேசுறது கூட மற்றவங்களுக்கு குத்தலா தெரியலாம். அதனால பேச்சில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா ஜூன் மாசத்துக்கு மேல நிலைமை தலைகீழா மாறும். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கெட்டி மேளம் கொட்டும். குறிப்பா ஜூன் 2க்கு மேல குரு உச்சம் பெறும்போது மனசுக்கு பிடிச்ச வசதியான அழகான வரன் அமையும். காதல் திருமணங்களுக்கு பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருஷம் தொட்டிலாடும் பாக்கியம் உண்டு. குழந்தைகளோட படிப்பு, எதிர்காலம் பற்றிய கவலைகள் நீங்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. வருஷத்தோட முதல் பாதியில் குரு 6ல் இருக்கிறதால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரணம், கேஸ் ட்ரபுள் வரலாம். வெளியில சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. துரித உணவுகளை தவிர்த்து வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்றது நல்லது. ஆனா பயப்பட வேண்டாம். சனி 3ல் இருக்கிறதால உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இருக்கும். எந்த நோய் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ஜூன் மாசத்துக்கு மேல குரு பார்வையால உடம்புல புது தெம்பு, உற்சாகம் வரும். யோகா, தியானம் பண்றது மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நட்சத்திர வாரியான பலன்களை பார்ப்போம். உங்க நட்சத்திரம் எதுன்னு கவனிச்சு கேளுங்க. உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சூரியனோட நட்சத்திரம் நீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நிர்வாகத் திறமை கூடும். ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடும். ஆனா அப்பப்போ வர்ற முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போங்க. திருவோணம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் நீங்க. உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்கும். வெளிநாடு போற யோகம் பிரகாசமா இருக்கு. அம்மாவோட உடல் நலம் சீராகும். புது வண்டி, வாகனம், வீடு வாங்குற யோகம் உண்டு. மனசுல இருக்கிற குழப்பங்களை தூக்கி போடுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். செவ்வாயோட நட்சத்திரம் நீங்க. சகோதரர்கள் வழியில உதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட், பூமி சம்பந்தப்பட்ட தொழில லாபம் கொட்டும். போலீஸ், இராணுவம் போன்ற சீருடை பணியாளர்களுக்கு இது பொற்காலம். ஆனா வண்டி ஓட்டும்போது வேகம் வேண்டாம், விவேகம் தேவை. கடைசியா பரிகாரங்கள். தெய்வ அனுகூலம் இருந்தாதான் முயற்சியில வெற்றி கிடைக்கும். சனி பகவான் இந்த வருஷம் முழுக்க சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. முடியிறப்போ ஊனமுற்றோருக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ எள்ளு கலந்த சாதத்தை அன்னதானம் பண்ணுங்க. இது சனியை ரொம்பவே குளிர்விக்கும். குரு பகவான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க.
மஞ்சள் நிற துணிதானம் பண்றது குருவோட அருளை கூட்டும். ராகு கேது. வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல எலுமிச்சை விளக்கு ஏத்துங்க. இது பொருளாதார தடைகளை நீக்கும். பொதுவான பரிகாரம்: முடிஞ்சா ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்கும். மொத்தத்துல மகர ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் வருஷம் உங்க வாழ்க்கையில இருளை விலக்கி ஒளியேற்ற வந்திருக்கிற ஒரு அற்புதமான வருஷம். 7.5 சனியின் இருள் விலகி குருவின் ஒளி வீசப்போகும் காலம் இது. கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு இனி கவலைகள் இல்லைன்னு சந்தோஷமா இருங்க. வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும், அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. தன் நம்பிக்கையோட செயல்படுங்க, வெற்றி நிச்சயம். இந்த வருஷம் உங்க கனவுகள் எல்லாம் நனவாகிற வருஷமா அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மகர ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.